ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அரியலூர்ல இருந்து சங்கீதான்றவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 10 ஆண்டு வாழ்க்கையில் அனுபவ பாடம் நிறைய கற்றுக்கொண்டு விட்டேன். என் திருமண நாளிலிருந்தே என் கணவருக்கு நிரந்தர வருமானம் இல்லை. ஆரம்பத்தில் சிறு மளிகை கடை வைத்திருந்தார். அதிலும் அவருக்கு வருமானம் இல்லை. பிறகு வெளிநாடு சென்றார். ஆனால் அங்கும் சரியான வேலை இல்லாமல் 1 வருடத்தில் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதனால் கடன் வாங்கி சென்றதால் அந்த வட்டி கடனை அடைக்க இருக்கும் நிலத்தை விற்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் நீங்கள் தான் பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலத்தை விற்காம அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன், என்ன பரிகாரம் வருது, இல்லை உங்கள் அபிலாஷை பூர்த்தி ஆகுமான்றதை பார்த்துடலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி வருது, நீங்கள் பூமியை கொடுத்து தான் கடன் அடைக்க முடியும். ஆனால் 12 வருடத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும்னு வருது. அதாவது முதல்ல நீங்கள் பூமியை விற்று தான் கடன் அடைக்கும்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து மறுபடியும் அதே பூமி லாபம்னா அதே மாதிரி ஒரு பூமியை வாங்குகிற லாபம் வரும்னு வந்திருக்கு. அதனால் பூமியை விற்கிற விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்குறீங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, கார் வாங்க போகிறேன்னு சொன்ன உடனே 2 ரூபா வட்டிக்கு யாராவது நம்பி என்ன பண்ணுவோம், அப்போ பேங்க்கில் இருக்க பணத்தை 2 ரூபா வட்டி கொடுக்கலான்னு 1 லட்சம் கொடுத்துருவா. நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, திருப்பி இன்னொருத்தர்கிட்ட வட்டி எதிர்பார்க்கும்போது, அவன் கார் வச்சுருக்காம்பா, ஆட்டோ ஓட்டின்னு தான் இன்றைக்கி பார்த்தா திடீர்னு கார் வாங்கிட்டான். நீங்கள் கடன் வாங்கத்தை பேச மாட்டான், கார் வாங்கிட்டாம்பா 5 ரூபா வட்டி கொடுப்பா, உடனே 5 ரூபா வட்டி. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு 2லேருந்து 5 ரூபா வட்டி வாங்கிட்டீங்க. ஆனால் ஆட்டோ கொடுத்த வருமானம் கூட கார் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், வட்டியும் அதிகம், வருமானம் அடிபட்டு போச்சுன்னா கடன் இன்னும் அதிகமாகும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போய் கடன் கேட்பீங்க. காரில் போய் கடன் கேட்கும்போது 1 லட்சத்துக்கு 2 லட்சம் இன்னும் கூடுதலான வட்டி கொடுப்பான். ஆக உங்களோட வருமானம்ன்றது குறையிறது. வட்டிக்கு வாங்க ஆரம்பித்த உடனே அது வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த வட்டிக்கு வாங்குகிற பழக்கம் வந்துட்டால் சிரங்க சொரிகிற மாதிரி. நீங்கள் உடம்புல புண்ணு இருந்தால் சொரிஞ்சால் இதமாக இருக்கும். ஆனால் அது என்ன ஆகும், அப்புறம் அதை விட பல மடங்கு அதிகமாகிடும். உடம்புல சிரங்கு இருக்கிற மாதிரி சொரிய சொரிய ஆனந்தமாக இருக்கும். கடன் வாங்கவங்க ஆனந்தமாக இருக்கும். ஆக வட்டிக்கு வட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் நிலம் விற்கிற விஷயத்தில் நீங்கள் அதை விற்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டானா அதுக்கான சாத்தியம் இல்லை. எப்பயுமே சொல்லுவோம், ஒரு பெரியவர் சொன்னார், அவர் என்ன பிரார்த்தனை பண்ணார்னா, அற்புதமான பிரார்த்தனை. எனக்கு கட்டத்தை கொடுக்காதேன்னு ஒன்று கேட்கல, கட்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுன்னு கேட்டார். ஒரு வாட்டி பிரார்த்தனைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அதாவது பகவான்கிட்ட கேட்குறார், எனக்கு கட்டத்தை கொடுக்காதேன்னு அவர் கேட்கல, கட்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுன்னு கேட்டார். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரோன்னா, நீங்கள் நிலத்தை விற்காமல் கடன் அடைக்க முடியுமான்றதை விட கடன் அடையுமான்ற வார்த்தை தான் இப்போ உங்கள் சூழ்நிலைக்கு சரியானதாக இருக்கும். அதனால் கடன் உங்களுக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பூமியை விற்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா எப்போ வயசு அக்கா கூட பண்ணலாம். ஏன்னா 34 வயசு சகோதரிக்கு வரலன்றதுனால 32 வயசாகி அவளுக்கு வரன் வந்தால் கூட அந்த பொண்ணையும் நிறுத்தி வச்சுட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 28 வயசில் இன்னொரு தங்க இருப்பாள், அந்த பெண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டோம். அப்போ ஒரு கல்யாணமாக தள்ளி போட ஒரு பெண்ணுக்கும் 34 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அதை விட எந்தெந்த குழந்தைகளுக்கு இப்போ நல்ல ஜாதகம் தேடி வருதோ பண்ணிடணும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் 4 சகோதரர் இருக்காருன்னா, அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ 16 வயசில் பையனுக்கு ஆம்பளை குழந்தைக்கு ஜாதகம் பார்ப்பா, பெண் குழந்தைக்கு ஒரு 12 வயசில் பார்ப்பா. நீங்கள் 12 வயசில் பார்க்கும்போது அந்த தங்கைக்கு என்ன வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். அது 2 வயசு 3 வயசு தள்ளி போனால் கூட அப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா 13-14 வயசு தாண்ட விட மாட்டான், பண்ணிவிடுவான். அந்த காலம் வேறு. இப்போ அதே சம்பிரதாயத்தை கையில் வச்சுட்டு, ஆனால் காலம் நம்ம வேறு மாதிரி வயசை மாற்றிட்டோம் இல்லையா. அதனால் 30 வயசானால் கூட நம்ம அதே ஃபார்மாலிட்டியை கையில் வச்சுட்டு, ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பி இருப்பாள். அண்ணனுக்கு 40 வயசு ஆகிருக்கும், தம்பிக்கு 35 வயசு ஆகிருக்கும், இன்னொருத்தருக்கு 32 வயசு ஆகிருக்கும். இந்த 32 வயசு பையன் சிங்கப்பூரில் இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார். அவருக்கு ஜாதகம் வந்துடும். மற்ற 2 பேரும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுட்டே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அமெரிக்கனில் இருக்க பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டா, ஆஸ்திரேலியாவில் இருக்க பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, இந்தியாவில் இருக்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம். அதனால் வயது ஒரு எல்லைக்கு மேலே தாண்டின பிறகு மூத்தவருக்கு பண்ணி தான் இளையவருக்கு பண்ணணுன்ற ஒரே தீர்மானத்தில் ஜாதகத்தை வச்சுட்டு நாம் அவஸ்தைப்பட்டு இருக்கக்கூடாது. அப்போ இது சம்பிரதாயம் உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லை. நாம் தான் சம்பிரதாயத்தை எப்பயோ உடைச்சிட்டோமே. அட்லீஸ்ட் நல்ல விஷயமாவது நடக்கட்டுமே. நம்ம சம்பிரதாயத்தை எப்பயோ உடைச்சிட்டோம், இல்லை நமக்கு நல்ல விஷயமாவது நடக்கட்டும்னு சொல்கிறோம். நமக்கு
நல்ல விஷயம் தாமசம் இல்லாமல் நடக்கட்டும்னு சொல்கிறோம். நம்ம சம்பிரதாயங்கள் உடையிறது அப்படி உடையும் பொழுது அப்போ நம்ம 18 வயசில் பண்ண முடியாது இல்லையா? குழந்தைகள்லாம் இப்போ 20 வயசில் தான் காலேஜே முடிக்கிறான், 22 வயசில் தான் முடிக்கிறான். சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ வெவ்வேறு விதமாக இருக்குன்னும் பொழுது நம்ம நீண்ட காலங்கள் இதுக்கு அவகாசம் எடுத்துக்காமல் ரொம்ப நாள் தள்ளாமல் உடனடியாக 30 வயசு ஆகுது, 34 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுதுன்னும் போது தாமசங்களை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்கா, இல்லை 3 சகோதரிகள் இருக்கான்னா யாருக்கும் முதல்ல வருதை பண்ணிடணும். வேறு ஏதோ சம்பிரதாயங்களை காரணம் காட்டி நம்ம அதை பிரேக் பண்ணுறது சரியானதாகாது. ஏன்னா ஏற்கனவே 1000 காரணம் இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நம்ம 1000 காரணம் வச்சுருக்கோம். ஜாதியை வச்சுருக்கோம், அப்புறம் மொழியை வச்சுருக்கோம், அப்புறம் 10 பொருத்தத்தை வச்சுருக்கோம், அப்புறம் ராகு கேது பொருத்தத்தை வச்சுருக்கோம், செவ்வாய் தோஷத்தை வச்சுருக்கோம், காலசர்ப்ப தோஷத்தை வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் மேலே எல்லாம் பொருந்தி வந்தால் சகுனம் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு குழந்தைக்கு ஆணுக்கு கல்யாணமாகி அவள் ஒரு வருஷம் நிம்மதியாக இருந்தால் அடுத்த வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வருது. உடனே அவளுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் விட்டுடுங்க. கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள சட்டம் வந்து நுழையும் போது எல்லாம் கெட்டு போகிறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களை போய் சட்டத்தோட உதவியால் பேசும்பொழுது கட்டாயம் அது வந்து நல்லதாக இருக்கவே இருக்காது. எப்போ வந்து நீங்கள் வந்து சட்டத்தோட உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அப்பயே அந்த வாழ்க்கை வந்து புரோக்கன் ஆகிடுது. ஆக சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வச்சுட்டு மனசில் பெரிய பிரச்சனைகளை மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தா 2 வருஷம் நிம்மதியாக இருந்தோம், அப்புறம் சண்டை ஆரம்பிச்சுடுது, பிரிஞ்சிருக்கோம், பேசுறது இல்லை, இப்படி 1000 காரணங்கள் வந்துடுது. இப்போ ஏற்கனவே கல்யாணம் பண்ணும்போதே 30 வயசு, அதுக்கப்புறம் 32 வயசில் பிரச்சனை ஆரம்பித்த உடனே நம்ம அரசாங்கம் உங்களுக்கு தான் தெரியும், சட்டம்னு போன உடனே ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ இந்த தீர்ப்பு வரதுக்காகும். 36 வயசு மறுபடியும் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த உடனே அப்புறம் ஒரு 40 வயசு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் வாழற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடுது. அதனால் இந்த ஒரு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு மன வாழ்க்கைன்றது அந்த காலத்தில் பார்த்தா சிறு வயசில் கல்யாணம் ஆகிடும். பையன் என்ன வேலைக்கு போகிறான்னு கேட்க மாட்டான், என்ன குடும்பம் அவளோட பாரம்பரியம் எதுன்னு தான் கேட்பான். பையனோட பாரம்பரியம் எப்படி. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கல. நம்ம என்ன பண்ணுறோம், பயோடாட்டா வேலையை பார்க்குறோம், படிப்பை பார்க்குறோம். முதல்ல அந்த காலத்தில் இவ யாருப்பா, இவ தாத்தா யார், அப்பா யார், இவ பாரம்பரியம் என்ன அப்படி கேட்டு கொடுத்தா. கல்யாணத்தில் வந்து இந்த படிப்புக்கும் அந்தஸ்துக்கெல்லாம் அப்புறம் தான் முக்கியத்துவம். அந்த காலத்தில் வந்து நாணயத்துக்கு தான் முக்கியத்துவம், அந்த குடும்பத்தோட நாணயத்துக்கு முக்கியத்துவம். அப்போ நாணயத்துக்கு முக்கியத்துவம், இப்போ நாணயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். அப்போ நயத்துக்கு முக்கியத்துவம். ஆனால் இப்போ எல்லாம் மாறி போச்சு. இவ்வளோ மாறி போன சூழ்நிலையில் அப்புறம் குடும்பம் அமையிலேயே நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம். அப்போ 40 வயசில் கல்யாணம் ஆகி 64 வயசில் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு ஜாதக கட்டு எடுத்துகிட்டு ஒரு இடமா போயிட்டு வேண்டியது, ஒரு ஜோதிடர் வீட்டுக்காக போக வேண்டியதுதான். ஆனால் அந்த காலம் அடுத்த தலைமுறைக்கு மாறிடணும்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்த வாக்கே ஜோசியர்கிட்ட இன்டர்நெட்டில் இமெயிலில் பேசிட்டோ, நீங்கள் கிரெடிட் கார்டு எடுத்து தேய்ச்சா அவருக்கு பணம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோன்லேயே பேசிட்டு கூட போயிடலாம். அதெல்லாம் காலம் இன்னும் மாறிடும். ஆனால் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் மனித மனங்கள் தான் மாறணும், வேறு எது மாறி என்ன பிரயோஜனம். அதனால் இந்த சம்பிரதாயத்தை கையில் வச்சுட்டு அண்ணாக்கு தான் முதல்ல பண்ணணும், அக்காவுக்கு தான் முதல்ல பண்ணணுன்றதை விட முதல்ல திருமணத்தை பண்ணணுன்ற எண்ணத்துக்கு போங்க. அப்போ 3-4 பேர் இருக்கிற குடும்பத்தில் யாருக்கு நல்ல ஜாதகம் தேடி வருதோ உடனடியாக அவளுக்கு கல்யாணம் பண்ணிடணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கையில் 10,000 ரூபா இருக்கும், செலவு வந்து 20,000 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ வேகமாக பண்ணிட்டு போயிடுவோம். கொஞ்சம் நிதானித்து எதெல்லாம் அவசியமான செலவோ அவசியமான செலவெல்லாம் முதல்ல பண்ணிட்டோம், அவசியம் இல்லாத செலவை தள்ளி வைப்போமோ அது செய்யவே மாட்டோம். எதுக்கு சொல்ல, நம்ம நேர்மாறாக வாழ்க்கை வாழறதுனால தான் சம்பிரதாயத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் ஜாதகங்கள் எடுக்கும்பொழுது வரன்களை எது தேடி வருதோ பாருங்கள். எந்த சம்பிரதாயங்களை நம்ம கையில் எடுக்க முடியுமோ அதை மட்டும் கையில் எடுங்க. சுமக்க முடியாத சம்பிரதாயங்களை சுமக்காதீங்க. அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. அதனால் இப்போ மறுபடியும் அண்ணா தங்கன்ற வரிசைகளை விட்டுட்டோ யாருக்கு கூடி வருதோ நீங்கள் அதை முடிச்சுடுங்க. அதான் சொல்லுவோம். இது வந்து சம்பிரதாயத்தை ஓவர்லுக் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே நம்ம சிறு வயசில் பண்ணோன்றதை ஓவர்லுக் பண்ணிட்டோம். அப்போ சின்ன வயசில் பண்ணதை ஆதரிக்கிறீங்களான்னா, சில விஷயங்களை வந்து ஆதரிக்கலைனாலும் குறைஞ்சபட்ச விஷயங்களை செய்யுங்கன்னு தான் அடிக்கடி சொல்கிறோம். சரி, 18 வயசுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறது. சரி, 20 வயசு 22 வயசில் பெண் குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு போங்களேன். அந்த 20 வயசுலேயே அந்த குழந்தைங்க விருப்பம்னு விட்டுட்டோம், திருப்பி 24 வயசில் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவன் அண்ணாக்கும் திருமணம் பண்ணாத, தங்கைக்கும் திருமணம் பண்ணாத, அப்புறம் வாழ்க்கையை நிலத்தடுமாறி போகிறது. அப்புறம் குழந்தைகள் எடுக்கிற முடிவு வரை ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்கள் செய்ய முடியாத விஷயத்தில் உங்கள் குழந்தைகள் எடுக்கிற முடிவையாவது நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ அப்படியும் போக முடியாமல் இப்படியும் போக முடியாமல் அடுத்த தலைமுறையை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒன்று நம்ம சம்பிரதாயப்படி புரிஞ்சுட்டு வழி நடத்தணும், இல்லை அவங்களோட விருப்பத்துப்படி விட்டுடணும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சிறு வயது திருமணத்தை நம்ம ஏற்றுக்க முடியலன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாதகம் முடிச்சுக்கிட்டே போனால் வாழ்க்கையை வந்து நல்லதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும்.
வளமுடையதாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.